ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தாங்களா? நம்ம ஒரு வருஷம்லாம் காத்திருக்க வேண்டாம். நம்ம வாயை திறக்கிறதுக்கு முன்னமே என்னோட இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு. அப்போ நீங்கள் ஆண்டவரே ஒரு வார்த்தையை, உங்கள் வார்த்தையை கேட்குறதுக்கு, உங்கள் செயலை நான் செய்கிறதுக்கு இத்தனை வருஷம் நான் காத்திருக்கேன்னு நீங்கள் அப்படி பாடாதீங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே மாறிடும். அவர் சொல்லிட்டாருன்னா எல்லாமே நடக்கும். ஏன்னா 100க்கு அதிபதிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, தெய்வம் வந்து சுகமாக்குறதுக்கும் அவரால் முடியும். அதை விட அவர் வார்த்தையில வல்லமை இருக்குது, சொன்னாலே நடக்கும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் நீ வீட்டுக்கு போ, அதனாலதான் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் தைரியமா போறாரு. இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பாரு தெரியுமா? அந்த இடத்துல நின்று அடம் பிடிச்சிருப்பாரு. முடியாத ஆண்டவர். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த உலகத்தை எல்லாத்தையும் எப்படி உண்டாக்குனாரு, வார்த்தையினால உண்டாக்குனார். வார்த்தையினால அன்னைக்கு உண்டாக்குனவருக்கு இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆமென், ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீங்க வர்றதை விட one word can do a miracle. ஆமென், ஹல்லேலூயா. சிருஷ்டிப்பை நீங்க கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்றாரு. வெளிச்சம் உண்டாகுது. மலைகள் புல் பூண்டுகள்லாம் முளைக்கட்டும் அப்படின்றாரு. எத்தனை வகையான புல் பூண்டுகள்லாம் முளைச்சுது. சொன்னது ஒரு வார்த்தை. சொன்னது எத்தனை 1000 வருஷம் வரைக்கும் அவர் வார்த்தை உயிரோடு இருக்குது. இப்பவும் நடக்குதா இல்லையா? நீங்க நினைக்கிறீங்க தண்ணி ஊத்துறதுனால வளருதோ? சரி, நீங்க தண்ணி ஊத்துற இடத்துல அது வளருது, அப்படியே வச்சுப்போம். நீங்க தண்ணி ஊத்தாத இடத்துல அதுதான் இது வார்த்தை. சொல்லுங்க வார்த்தை. பக்கத்துல இருக்க தட்டி சொல்லுங்க வார்த்தை. வார்த்தை. ஆமா, இப்பதான் வேகம் வருது. அடிக்க வேண்டிய அடியெல்லாம் இப்ப அடிச்சிடணும். வார்த்தை. இன்னைக்கு அந்த வார்த்தை தான் நம்மையும் மாற்றும், நமக்குள்ள இருக்கிற எல்லா சூழ்நிலைமையும் மாற்றும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைமைகளையும் மாற்ற போகிறது அந்த ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்கு இருக்கணும். ஆமா, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றாரு, சொல்லிட்டு போறாரு அப்படின்னா அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுகிறது இது எல்லாருக்கும் புரியும் நான் நினைக்கிறேன். ஒரு வார்த்தையை சில பேருக்கு சொன்னோம்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவாங்க. புரிஞ்சிருச்சா? என்ன வார்த்தைன்னு புரிஞ்சிருச்சா? அந்த 3 வார்த்தை ஐன்னு வரும்போது கமான் அடுத்தது என்ன வரும்? அடுத்தது என்ன ரொம்ப ஆவலா இருக்குல்ல, அப்புறம் அந்த வார்த்தை வரும் வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம், அந்த வார்த்தை வந்த உடனே எக்ஸைட்மெண்ட் எல்லாம் தீந்துருது. சரி, அந்த ஒரு வார்த்தை அவருடைய ஆவல், அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுதுன்னா இன்னைக்கு அவருடைய வார்த்தை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை எல்லாம் அது சரி பண்ணும். பாடுவோமா?